நடராஜர் திருச்சபையில் சைவ சமய ஆதீனங்கள் அனைவரும் எழுந்தருளும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இம்பா முன்னெடுக்கும் பன்னிரு திருமுறை திருவிழா 16-12-2023 ஆர்கே கன்வென்ஷன் சென்டர், கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை, சென்னை. அனைவரும் வருக. குருவருளும் திருவருளும் பெருக. வணக்கம். மிக்ஜாம் புயல் சென்னையை தாக்கி ஒரு வாரத்தை கடந்துருச்சு. இன்னமும் பல பகுதிகளில் மழைநீரோட கழிவுநீர் கலந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பகுதிகளிலையும் அப்படியான பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதை ஒரு வீடியோவை பதிவு பண்ணி கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு, அதாவது 9600640300 அப்படின்ற இந்த நம்பருக்கு அந்த வீடியோவை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய வழியை பேசு தமிழா பேசு பதிவு பண்ணும். நன்றி. கோயம்பேடுங்கிறது ஏரி, அதை இதுதான் பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அண்ணா நகர், மயிலாப்பூர், ட்ரிப்ளிகேனு, பெசன் நகர், இங்கெல்லாம் தண்ணி தேங்காது. ஏன்னா இது ஆதி காலத்துலேருந்து ஊர். இந்த ஏரியாவெல்லாம் தண்ணி தேங்கிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பள்ளிக்கரணையில் சதுப்பு நில காட்டில் நீங்கள் போய் பாருங்கள். இது டைரெக்டாக நான் திமுக மேலே குற்றம் காட்டுறேன். இந்த திமுக வந்த 2.5 வருஷத்தில் அங்கே இருந்த சதுப்பு நில காட்டில் 50% அழிக்கப்பட்டு விட்டது. நம்ம பொறுப்பாக கொண்டு போய் மக்கும் குப்பை, மக்காத குப்பை நம்ம பொறுப்பாக தான் போடுறோம். இந்த கூமுட்டைங்க அங்கே கொண்டு போய் குப்பை கொட்டுதுங்க. எதுக்கு அப்புறம் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து வாங்குறாங்க? நான் பக்தர், கோயில் நான் தான் கட்டினேன். என்னுடைய வரியில தான் அந்த கோயில் நடக்குது. நான் உண்டியலில் போடுற காசுல தான் நீ சொன்ன செக்யூரிட்டிக்கு சம்பளம் போகுது. என் காசில் தின்றான். பக்தர்களை அடிச்சு ரத்தம் சாமி மொழி அங்கே ரத்தம் சிந்திருக்கு. கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட்டாங்களாம். என்ன பின்னா அலோலையா போடணுமா? இன்னைக்கு ஒருத்தன் அடிச்சு ஒருத்தன் மண்டையை உடச்சு அவன் ரத்தம் சிந்தி பெருமாள் மொழி உட்காந்துருக்கான். அதை பார்த்தும் உனக்கு சொர்ணம் வரலன்னா வேற என்ன பண்ணா உனக்கு சொர்ணம் வரும்? இவ்வளோ நேரம் நான் பள்ளிக்கரணையை பற்றி பேசினா, கூவம் நதியை பற்றி பேசினா, அடையாரை பற்றி பேசினா, அதை பற்றி ஒருத்தன் பேச மாட்டான். இந்த வீடியோக்கு வீடு நீங்கள் என்ன எப்போ பாரு மதத்தை பற்றி பேசுறீங்க? நாம் இயற்கையை பற்றி பேசும்போது நீ பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரை தான் வரவேற்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சைக்ளோன் இந்த விவகாரம் பார்த்திருப்பீங்க. நீங்க புயல்ல பாதிக்கப்பட்டீங்களா? ஆமா, நல்லா பாதிக்கப்பட்டேன். இந்த திமுக அரசாங்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? இப்போ நிவாரணம் கொடுக்குறாங்க, 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. பாருங்க, வெஸ்ட் மாம்பலத்தில் என்னோட அலுவலகம் ஃபுல்லா தண்ணி. கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி, சென்டர் ஆஃப் த சிட்டியா சார்? ஆமாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி மேலே எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸில் எடுத்து வச்சு, இது என்னமோ தெரில, என் ஆஃபீஸு திமுக வந்த உடனே எவனோ கொளுத்திட்டு போயிட்டான். போலீஸ் இது ஆக்சிடென்ட் இல்லை, மேன்மேடுன்ற வரைக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா ஒரு இன்ஸ்பெக்டர் என்கொயரி பண்ணிட்டு இருந்தேன், பாவம், அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அடுத்து இன்ஸ்பெக்டர் வரவே இல்லை, என் ஆஃபீஸ் பக்கமே வரல. அது ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. அது நெருப்பு, இப்போ தண்ணி. அதான மேன்மேடு. இது இதுவும் ஒரு வகையில் மேன்மேடு தான். இது இயற்கை. இது இயற்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுமா. நீங்கள் வேறு ஒழுங்காக 4000 கோடி செலவு பண்ணிருந்தாங்கன்னா இருக்காது. இதுவும் மேன்மேடு தான். அது பர்டிகுலராக எனக்குன்னு டார்கெட் பண்ண மேன்மேடு. இது ஒட்டுமொத்தமாக சென்னை மக்களுக்கு முழுசும் வச்ச சூன்யம் மேன்மேடு. இது அவர் முக்கியமான கேஸ் கட்டு, பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை எல்லாம் முக்கியமானதெல்லாம் அங்கே மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கிறதுக்காக நான் காரில் போய் என் கார் மாட்டிக்கிச்சு. அன்றைக்கி ஹோல்டே புயலில் நான் ரோட்டில் தான் இருந்தேன். என் கார் மாட்டி தம்பியை வர சொல்லி, நான் தம்பிங்க அங்கே இருந்த தம்பிங்க பாவம் அங்கே இருந்தோம். அந்த நேரத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என் காரை ஒரு மேட்டு பகுதிக்கு நாங்களே தள்ளி கிள்ளி என்னென்னமோ பண்ணி, ஈவினிங் நான் மெட்ரோ மட்டும் இருந்தது. அன்றைக்கி மெட்ரோவும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணிட முடியாது. மெட்ரோ திருப்பி இங்கேருந்து என்னுடைய ஜூனியரு அவரை வர சொல்லி, அவர் சேதாப்பேட்டை மெட்ரோவில் திருப்பி என் வீட்டுக்கு போக முடியல. மால்வியா இது பெசன் நகரை ஒட்டி, பெசன் நகரில் எங்கள் பகுதி இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 ஸ்ட்ரீட்டில் தண்ணி வந்ததே கிடையாது. ஆனால் அங்கெல்லாம் தண்ணி, எங்கள் தெருவில் ஃபுல்லாக தண்ணி. நான்ப்பா சாகடை. இந்த ஏதோ ஒரு பெட்ரோல்லாம் வேறு இருந்தது, எங்கேருந்து வந்ததுன்னே தெரில. உள்ளெல்லாம் அவ்வளோ அவஸ்தப்பட்டாங்க. ஆர்கே நகர், சிவகாமிபுரம், எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவெல்லாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஒருத்தர் கூட வரலப்பா. அதாவது யாராவது ஒரு ஆஃபீஸர்ஸோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் சைடில் இருந்து ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, ஒன்றுமே நடக்கலப்பா. குறைந்தபட்சம்பா 20 ரூபா பால் பாக்கெட்டு 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபாய்க்கு விற்றாங்க. அதை குடும்பங்க ஒரு அரசாங்கத்தால் தடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு அரசால் ஒரு பால் பாக்கெட்டை அதிக விலைக்கு விற்கிறான், இதை கூட தடுக்க முடியாதா? யோசிச்சு பாருங்கள். அதே போல் நீங்கள் மீட்பு பணிக்காக மத்திய அரசாங்கம் 900 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. எவ்வளோ? 900 கோடி. 5000 கோடி கேட்டாங்க. 900 கோடி தான். அவங்க 50,000 கோடி கூட கேட்பாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அவங்க என்ன புயலுக்கு மீட்பதற்காக கேட்குறாங்க.
வாங்கி வாயில இப்ப 6,000 ரூபாய் எல்லாருக்குமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. 16ஆம் தேதியில இருந்து டோக்கனும் கொடுக்குறாங்க. கொடுக்குறீங்கம்மா. நீங்க ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம். போட்டு இருக்குல்ல, அரசு உங்களை மீட்கிறதுக்கு போட்டே அனுப்பல. நீங்க என்ன பண்றீங்க? தனியார் போட்டை கெஞ்சி கூத்தாடி ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்து வரீங்க. 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு நீங்க போட்ல இருந்து வெளில வர்றதுக்கு 8000 ரூபா கொடுத்துருக்கீங்க. 6000 ரூபா எப்படிம்மா போதும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. நான் தான் சொல்றேன், ஒரு அரசு 900 கோடி ரூபா நரேந்திர மோடி கொடுத்தாரு. ஒரு 100 போட்டு இறக்கிருக்க கூடாதாங்க மெட்ராஸ்குள்ள? 100 போட்டு. மீனவர்கள் நண்பர்கள்ட்ட சொன்னீங்கன்னா அரசாங்கம் கேட்டுச்சுன்னா அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெறும் பெட்ரோல் மட்டும் டீசல் மட்டும் போடுங்க, ஓட்டுறேன் நாங்கன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த அரசு ஒரு போட் ஒரு 100 ஃபைபர் போட்டு கூட எடுத்து அங்கே உள்ளே போய் இந்த முடிச்சூர், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம் இந்த ஏரியாக்குள்ளெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் மீட்டு வெளில கொண்டு விடலப்பா மக்களை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அங்கேயே தண்ணியில் ஊந்து செத்து போன அர்த்தமா அதுக்கு? யோசிச்சு பாருங்க. என்ன எதுக்கு இப்போ நீங்கள் இன்னொரு 4000 கோடி 5000 கோடி வாங்கி என்ன கீக்க போகிறீங்க? இருப்பா என்ன கீச்சுட்டே இப்போ இந்த 900 கோடியை வச்சு? நரேந்திர மோடி முன்னாடி 450 கோடி, இப்போ 450 கோடி கொடுத்தாரு. அந்த 450 கோடியில் குறைந்தபட்சம் ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு பிரெட் பாக்கெட்டு, ஒரு போர்வை, ஒரு போட்டு, இதுக்கு செலவு பண்ணிச்சா இந்த திராவிட மாடல் அரசு? அப்புறம் இந்த 4000 கோடி வாங்கி கீக்க போதா? ஏற்கனவே 8000 கோடி கொடுத்தாங்களா, அதில் கீழ்ச்சிட்டாங்களா? இல்லை 4000 கோடி 90%, 95% பேக்கேஜ் சொன்னாங்களா? அந்தம்மா பேர் என்ன, மேயர் பிரியா சொன்னாங்களா? அந்த பேக்கேஜ் என்னாச்சு? எவ்வளோ சிரமத்தை நம்ம பொறுத்துக்கிட்டோம். யோசிச்சு பாருங்க. இந்த காவா நோண்டுறோம்னு சொல்லி நாங்கள் சென்னையில் மழைநீர் வடியாமல் தடுத்து கீக்க போகிறோம்னு சொல்லி எத்தனை இடத்துல பள்ளம், எத்தனை இடத்துல சிரமம், எத்தனை கிலோமீட்டர் நம்மலாம் சுற்றணும். நீங்களும் நானும் சுத்தணுமா இல்லையாப்பா தம்பி? சுற்றணும்ல. எல்லாம் எதுக்காக பொறுத்துக்கிட்டோம்? சரி, எல்லாம் சேர்ந்து போன மழையில் வட சென்னையில் ஒருத்தர் ஒரு லேடி ஒருத்தவங்க ஊந்தாங்க தெரியுங்களா? இங்கே சவுத் சென்னையில் ஒருத்தர் ஊந்தார். எத்தனை மரணங்கள். எல்லாத்தையும் எதுக்காக நம்ம பொறுத்துக்கிட்டோம்? எதுக்காக பொறுத்துக்கிட்டோம்னா இவங்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுப்பாங்க, இந்த வடிகால்லாம் சரியாகும், தண்ணிலாம் வடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்துக்கிட்டோம். என்னாச்சு? இப்ப எல்லாருமே இந்த செலவு பண்ணதுக்கான வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது கேக்குறாங்க. மக்களுடைய கோபத்தையும் நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். இத எதுக்கு சரியா நடக்கல? இப்ப நிவாரண பணிகள் அப்படின்றது சுத்தமாவே நடக்கலையா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தரப்புல இருந்து அதிகமான மழை வந்துருச்சு, இப்ப அதுக்கான டேட்டாவும் நம்மகிட்ட கிடைச்சிருச்சு. இப்ப இந்த கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மென்ட்க்கு ஏரியாலாம் கொஞ்சம் எலைட்டான ஆட்கள் இருக்கிற ஏரியா இல்ல சார், இங்கேயும் எங்க ஏரியாவிலே வரல அப்படின்னு சொன்னா எளிமையான மக்கள் வாழ்ற பகுதிக்கு இவனுக்கு சத்தியமா போலன்னு தானே அர்த்தம். அவ்வளோ பேர், அவ்வளோ ஆஃபீஸர்ஸ், அவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க தெரியுங்களா? நான் எத்தனை பேருக்கு ஆஃபீஸர்ஸ் கால் பண்ண தெரியுங்களா? யாருமே போனை கூட எடுக்கல. களத்துல என்ஜிஓமே பார்க்க முடியல சார். அப்ப பார்ஷியலா கவர்மெண்ட் என்ஜிஓவை எதுக்குங்க எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் அரசாங்கம் என்ன கட்டுறதுக்கு அங்கே இருக்கு. நாங்கள் எதுங்க ஓட்டு போட்டோம்? 4000 கோடி ரூபா எங்கள் வரி பணத்தை தூக்கி எதுக்குங்க நாங்கள் கொடுத்தோம்? மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி 900 கோடி ரூபா கொடுத்தாருங்க இப்போ ஸ்டாலினுக்கு. எதுக்குங்க கொடுத்தாரு? இப்போ எதுக்கு கொடுத்தாரு? மக்களுக்கு போய் உதவி பண்ணுறது தானே கொடுத்தாரு. அந்த உதவி ஏன் எனக்கு வரல? நான் ஒரு சிட்டிசனாக கேட்குறேன். நரேந்திர மோடி 900 கோடி கொடுத்தாருல்ல, அப்போ போய் இப்போ மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு, அது ஏன் எனக்கு வரல? ஒரு பால் பாக்கெட்டாவோ, இல்லை ஒரு பிரெட் பாக்கெட்டாவோ, இல்லை ஒரு போட்டாவோ ஏன் வீட்டு முடி ஏன் நிற்கலை? நான் ஏன் காசு 2000 ரூபாய் போட்டு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 8000 ரூபா செலவு பண்ணி வெறும் போட்டிலேருந்து வெளில வந்தேன்? குறைந்தபட்சம் ஒரு போட்டை கூட, இந்த ஒரு ஃபைபர் போட்டை கூட இந்த அரசாங்கம் அனுப்பலையே ஏன்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வெள்ளை அறிக்கை கேட்குறீங்கல்ல, ஒரு பாத்ரூம் இருக்குன்னு வைங்க. பாத்ரூம் இருக்குன்னா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் பார்க்குறதுக்கு நேராக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போடுவாங்க அந்த கொத்தனார், அந்த நூல் பிடிச்சி பார்ப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. லைட்டாக ஸ்லாண்டிங்காக அந்த தண்ணி வடிகிறதுக்கு நம்ம ஒரு இது வச்சுருப்போம். அந்த ஹோல்ஸ்குள்ளே இறங்கணும். இந்த ஹோல்ஸ் இங்கே வச்சுட்டு நீங்கள் இதை ஸ்லாண்டிங்காக போடாமல் நேராக போட்டிங்கன்னா பாத்ரூமில் இருக்க தண்ணி கூட வடியாது. புரியுதுங்களா? அப்போ இவங்க பண்ண திட்டமிடலே தப்புன்னு. இவங்க பண்ண திட்டமிடுதலே புண்ணாக்குத்தனமானது. பல இடங்கள்ல நேரடியாக மக்களே கேட்டாங்க, ஏங்க நீங்கள் போடுற மெத்தடே தப்புங்கன்னாங்க. நீங்கள் இதுவரை தண்ணீர் தேங்காத இடங்கள்லாம், இப்போங்க வேளச்சேரி, டி நகர், பள்ளிக்கரணெல்லாம் தண்ணி தேங்குதுன்னா லாஜிக்கு. ஏன்னா அது ஏரி குளம். வள்ளூர் கோட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா லேக் ரோடுன்னு இருக்கும், லேக் வியூ ரோடுன்னு. லேக் வியூ ரோடு இருக்குது. லேக் எங்கே போச்சு? வள்ளூர் கோட்டை லேக் இது பண்ணிட்டு தான் அதில் வள்ளூர் கோட்டத்தை கட்டினார் கருணாநிதி. கோயம்பேடுங்கிறது ஏரி, அதை இதுதான் பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அண்ணா நகர், மயிலாப்பூர், ட்ரிப்ளிகேனு, பெசன் நகர், இங்கெல்லாம் தண்ணி தேங்காது. ஏன்னா இது ஆதி காலத்துலேருந்து ஊர். இந்த ஏரியாவெல்லாம் தண்ணி தேங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இந்த பாத்ரூம் கான்செப்ட்.
ஏற்கனவே அங்கே ஒரு வடிகால் வசதி வெள்ளக்காரன் பீரியட்லேருந்து வடிகால் வசதியெல்லாம் இருந்த இடத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, செங்கல்ல வடிகால் வசதி இருக்குங்கம்மா, வெறும் செங்கல்ல வடிகால் பண்ண இடத்தெல்லாம் உடச்சிட்டு இந்த சோகால்டு பேக்கேஜ் இருக்குது பாருங்க, அந்த பேக்கேஜை வச்சு என்ன பண்ணாங்க, கட்டமாக எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. புது டெக்னாலஜிலாம் சொல்லாதீங்க. டெக்னாலஜிங்கிறது என்னென்னா அறிவுபூர்வமாக இருந்தால் தான் டெக்னாலஜி. இந்த தண்ணி மேட்லேருந்து ஸ்லாண்டிங்காக இருந்தால் தான் போகுங்கிறது மாறாது. புது டெக்னாலஜி வந்துருச்சுங்கிறதுக்காக அந்த பாத்ரூமில் வந்து சார் அது ரொம்ப பழசா இருக்குன்றதுக்காக அவங்க மாத்த போய் தான் இந்த மாதிரியான ரிவர்சல் ஆயிருக்கு. ஒரு ஃபேர் சைட்டட் வியூ இருக்கணுங்க. நீங்கள் சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் வெள்ளம் வருதுனாலே அது வந்து என்ன சொல்கிறது, நம்மெல்லாம் வந்து ஒரு காட்டு மீராண்டித்தனமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கணும் அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்தியாவிலே ஏன் உலகத்திலே கூட பல நகரங்களில் இருக்காது. 3 நதிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கையினுடைய வரப்பிரசாதம் சென்னை. கொசஸ்தலை, அடையாறு, கூவம் 3 நதிகளை கொண்ட ஒரு நகரம். ஏங்க 3 நதி இருந்தால் ஏங்க தண்ணி வடியக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நதி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நீங்கள் வடிகால் மூலமாக கொண்டு போய் கடலுக்குள்ளே கடக்கணும். கடலும் இல்லைன்னு சொன்னால் இன்னும் கஷ்டம். கடல் ரிசீவ் பண்ணலன்னு வேளச்சேரி எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. அதாங்க, அதுக்கு தண்டனை கொடுக்குறது தான் கடலுக்குள்ளே போய் பேனா வைக்க போகிறாங்க. கடல் ரிசீவ் பண்ணல, அதை பழி வாங்க போகிறாங்க. கருணாநிதியோட பேனா கொண்டு போய் வச்சா கடல் எவ்வளோ ஃபீல் பண்ணும்? அதை விட அசிங்கம் வேறு ஏதாவது வேணுமா கடலுக்கு? அதுதான் பண்ண போகிறாங்க. கடல் ரிசீவ் பண்ணல, பழி வாங்க போகிறாங்க. அது விடுங்க அந்த காமெடியெல்லாம். கடலும் நதியும் ஜாயின் அந்த முகத்துவார பகுதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து தூர் வாருவாங்க. இது டிஃபால்ட்டாக நடக்கும். நவம்பர் மாதத்துக்கு முன்னாடியே தூர் வாரிடுவாங்க. இவங்க தூரும் வாரலை, ஒன்றும் வாரலை, ஒரு ரிசீவ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த 3 நதிகள் இருக்குது பாருங்கள். இந்த 3 நதிகளும் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சென்னையோட இந்த 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 வட சென்னை கொசஸ்தலை, சென்ட்ரலில் கூவம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவும் கவர் பண்ணும். கூவத்தோடைய கிளை நதிகள் வந்து பல கிளை நதிகள் கூவத்தோட ஜாயின் பண்ணும், அடையாரோட ஜாயின் பண்ணும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இயற்கையுடைய வரப்பிரசாதம் சென்னை. கூவம் என்பது ஒரு புண்ணிய நதி. நான் இதை லேட்டஸ்ட்டாக தந்தி டிவியில் சொல்கிறேன், அவர் நிறைய லட்சம் ஏன்னா கூவத்தை போய் புண்ணிய நதிங்கிறீங்க. எங்க அது புண்ணிய நதி தாங்க, நம்ம தாங்க பாவம் பண்ணி அதை கூவமாக்கி வச்சுருக்கோம். எந்த ஆட்சி வந்தாலும் அதை சரி பண்ணலையே சார். இதுக்கு முன்னாடி நம்ம கூட்டணியில் இருந்த ஆட்சி கூட அதை சரி பண்ணலையே. அதுக்கு இந்த சரி பண்ணல தானே, என்ன இல்லை அவங்க சரி பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன், பிஜேபி வந்தால் தான் சரியாகும். பிஜேபி வந்தால் தான் சரியாகும். ஏன்னா பிஜேபி தான் குஜராத்தில் சபர்மதி நதியை இது மாதிரி சரி பண்ணிச்சு. இன்றைக்கி சபர்மதியை பார்க்குறதுக்கு ஃபாரின்காரெலாம் வந்து வாய போடுறான். அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுள் பண்ணி சபர்மதி நதின்னு போட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதுவும் இந்த மாதிரி இருந்த நதி தான். இந்த கூவம் நதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயிலேருந்து உருவாகுது. ஸ்தல வரலாறு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாமி இது பண்ணுவார், அந்த கமண்டலத்தை தண்ணி விட்டு அந்த நதி வந்ததெல்லாம் ஸ்தல வரலாறு இருக்குது. அந்த சிவனுக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஜீவநதி. நீங்கள் கூவத்தில் எப்பயுமே தண்ணி இருக்கும்ல, அது நம்ம சாக்கடை கலந்ததுனால கிடையாது. கூவம் என்பது ஜீவநதி. அது என்றைக்குமே வற்றவே வற்றாது. பாலாறு, இப்போ மணிமுத்தாறு, தென்மணியாரெல்லாம் வற்றும், புரியலைங்க. ஆனால் கூவம் நதி வற்றாது. அதான் ஜீவநதி. நம்ம ஊர் தமிழ்நாட்டோடைய கங்கை அது. எந்த வெயில் காலத்துலையும் அங்கே தண்ணி வற்றாது. அதனால தான் அந்த சிவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வெயில் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தட்சிணாயனம் உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து வெயில் காலத்தில் சந்தன காப்பு. ஏன்னா அப்போ வந்து இது மணல் எல்லாத்தையும் உருட்டிட்டு ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஓடும் கூவம். நான் சொல்கிறது நம்மெல்லாம் சேர்ந்து சாக்கடை ஆக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் நிறத்தில் ஓடும். அந்த 6 மாதம் சிவனுக்கு சந்தன காப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மழை காலத்தில் வெள்ளி நிறத்தில் ஓடும். அதனால் வெள்ளி கலரில் காப்பு போட்டு வச்சுருப்பாங்க இப்பயும். அப்படிப்பட்ட புண்ணிய நதி தான் நம்மெல்லாம் சேர்ந்து கூவமாக்கி, ஏன்டா கூவம் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி நாத்தத்துக்கான அடையாளமாக கூவத்தை மாற்றிட்டோம். ஆனால் கூவம் என்பது புண்ணிய நதி. இப்போது 3 நதிகள் போகிறதுனால உங்களுக்கு வடிகாலுக்கு நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வடிகாலை கொண்டு போய் என்ன பண்ணலாம், நேரடியாக நதியில் கலந்துட்டிங்கனாலே அதை தலைவர் அழகாக எடுத்துகிட்டு போய் உள்ள கடலில் சேர்த்துருவார். இதை விட இன்னொரு விஷயம், இந்த 3 நதிகளையும் இணைக்கிற மாதிரி நம்மகிட்ட பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்குது. அது மேன்மேடு தான். ஆனால் பக்கிங்ஹாம் கால்வாய் என்ன பண்ணுன்னா, இந்த வெள்ளம் அதிகமாக வரும்போது அதை சீர் பண்ணிடும். பக்கிங்ஹாம் கால்வாய் எங்கே போகுது தெரியுமா? கடலூருக்கு போகுது. பக்கிங்ஹாம் கால்வாயை சீர் பண்ணி படகு போக்குவரத்து நடத்த போகிறோன்னு இவங்க வாக்குறுதியில் சொன்னாங்க. இந்த கூவம் நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த கூவத்தை சுத்தப்படுத்துறதுங்கிறது கருணாநிதி ஆரம்பித்து ஸ்டாலின் மேயராக இருக்கும்போது பண்ணி சிங்கார சென்னைன்னு சொல்லி கருணாநிதி முதல்ல இருக்குன்னு. ஆமாம், முதல்ல இருக்குது, கூவத்தில் முதல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதல்ல இருக்கிற கங்கையை பிஜேபி நீ சுத்தப்படுத்திருக்கு, புரியுதா? ஆனால் கூவத்தில் முதல்ல இருக்குன்னு அந்த இதை வந்து சரியா கூவத்தில் முதல்ல இருக்குது, சரி அதுக்கு ஒதுக்குன நிதி என்னாச்சு? முதல்ல சாப்பிட்டுச்சா? எந்த முதல்ல சாப்பிட்டுச்சு?
அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவர் மேயராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபண்டு ஒதுக்குனார். இப்போ சிஎம் அதிமுகவும் இதை பண்ணிச்சு. அதிமுகவும் கூவத்தின் மீதான நாம் தொடுத்த வன்முறையின் மீதான பாவத்திற்கு அதிமுகவிலே அந்த ரத்தக்கரை இருக்குது. நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனால் திமுகவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கொசஸ்தலைன்னு நம்ம சொல்கிறோம்ல, கலிங்கத்து பரணியில் வருது. அந்த கலிங்கத்து பரணியில் அந்த மன்னனுடைய பயணத்தின் போது அவன் எந்தெந்த ஆறுகளெல்லாம் கடந்தான்ற இடத்துல குசைத்தலை பேசப்படுகிறது. இந்த கூவம் என்பது ஒரு புண்ணிய நதி, அடையாறு என்பது ஒரு அகண்ட நதி. இவ்வளவு நதியை வச்சுக்கிட்டு நாம் வந்து எல்லாத்தையும் துத்து கிடைச்சிட்டு இந்த நம்ம டீநகர் இது தேனாம்பேட்டை சிக்னல்கிட்ட ஆலயம்மன் கோயில் ஒன்று இருக்கும் பார்த்துறீங்களா? சிக்னல் இந்தாண்ட பக்கம் அது ஆக்சுவலாக ஆலயம்மன் கோயில் கிடையாது, ஆலயம்மன் கோயில். அந்த ஆலயம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடம் ஒன்று போகும் இந்த சைடில். அது பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக சாக்கடையாக ஓடுது. அது வந்து அலையாக அடிச்சுட்டு வந்து அந்த அலையிலேருந்து வந்த கல் இருக்குது பாருங்கள், அந்த கல்லில் ஒருத்தர் துணி துவைக்கும் போது ரத்தமாக வந்து அது அம்மன்னு சொல்லி வச்சு தான் அங்கே அலையம்மன் கோயில் உருவாச்சு. இப்போ ஆலயம்மனாக மாற்றி அந்த அலை வந்த அந்த ஓடையை இல்லாமல் பண்ணிட்டோம். இதெல்லாம் உடுப்பா, இதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம்பா. இந்த பள்ளிக்கரணையில் சதுப்பு நில காட்டில் நீங்கள் போய் பாருங்கள். இது டைரெக்டாக நான் திமுக மேலே குற்றம் சாட்டுறேன். இந்த திமுக வந்த 2.5 வருஷத்தில் அங்கே இருந்த சதுப்பு நில காட்டில் 50% அழிக்கப்பட்டு விட்டது. அதாவது பண்ண வேண்டிய ஏரியா அது. சதுப்பு நில காட்டை உருவாக்கவே முடியாதுங்க. நீங்கள் குளத்தை வெட்டிடலாம், ஏரியை கூட வெட்டிடலாம். வீராண ஏரியில் மனிதர்கள் வெட்டினது தான், மதுராந்தகம் சோழர்கள் வெட்டினது தான். ஆனால் சதுப்பு நில காட்டை உருவாக்கவே முடியாது. சதுப்பு நில காட்டோடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே தண்ணி தேங்குறது மட்டும் இல்லை, அடியில் மண் வரைக்கும் தண்ணி தேங்கும். பல அடி ஆழங்கள் தண்ணி தேங்கும். இன்றைக்கி பள்ளிக்கரணையில் நீங்கள் குப்பை கொட்டி அழிக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பள்ளிக்கரணையில் வேலைச்சேரிலாம் வெள்ளம் வர்றது மிகப்பெரிய அளவு தடுக்கப்படும். குப்பை கொட்டி அழிக்கிறானுங்க, நாசம் பண்ணுறானுங்க. தயவு செஞ்சு கேமரா தூக்கிட்டு போய் பாருங்கள், நாசம் பண்ணுறானுங்க. அதாவது குப்பை கொட்டுறது வேறு, வேணே அதை நிலப்பரப்பாக மாற்றுறதுக்காக குப்பையை விரவி நிறவுறாங்க, டம்ப் பண்ணுறாங்க. டம்ப் பண்ணி அந்த 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 இடத்தையே அழிக்கிறாங்க. உளுந்தூர்பேட்டையில் ஒரு குளம் பேர் மறந்துட்டேன், குப்பை கொட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி குப்பையை ப்ராசஸ் பண்ணுற யூனிட் இருக்குது, நரேந்திர மோடி அவர்கள் காசு கொடுத்து கட்டினது. இன்றைக்கி அதை மூட்டாங்க, அதை மூட்டு போய் இந்த குளத்தில் குப்பை கொட்டுறாங்க. நான் போய் கலெக்டர்கிட்ட பெடிஷன் கொடுத்தேன், இந்த குளத்தில் கொட்டுறாங்க அப்படின்ட்டு. சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு குளத்தில் கொட்டுறாங்க. இப்போ திமுக வந்துச்சுனால இந்த குளத்தில் குப்பை கொட்டுறாங்க. திமுக கொட்டுது மக்கள் தானே சார் பண்றாங்க. அது குப்பை தொட்டில் போடுறது இல்லைங்க, நீங்களும் நானும் குப்பை தொட்டில் போட்டுறோம். அதை கார்பரேஷன் அள்ளுது இல்லை, அந்த கார்பரேஷன் கூமுட்டைங்க கொண்டு போய் குளத்தில் கொட்டுறானுங்க. பள்ளிக்கரணையில் போய் நீங்களும் நானும் போய் இந்த குப்பை கேபேஜ் பேக் எடுத்துன்னு போய் நம்ம கொட்டல, நம்ம பொறுப்பாக கொண்டு போய் மக்கும் குப்பை மக்காத குப்பை நம்ம பொறுப்பாக தான் போடுறோம். இந்த கூமுட்டைங்க அங்கே கொண்டு போய் குப்பை கொட்டுதுங்க. எதுக்கு அப்புறம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து வாங்குறாங்க, பெரிய இது மாதிரி வாங்குறாங்க இல்லைங்க. என்ன வெங்காயத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவங்க கொட்டுறாங்க, யோசிச்சு பாருங்க. இயற்கை ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வருமா? நாளைக்கு உங்கள் பையனும் என் பையனும் உங்கள் பேரனும் என் பேரனும் கேள்வி கேட்க மாட்டாங்க? அடுத்த தலைமுறை நம்மளை சாபம் கொடுக்காதா? ஏடா நீங்களாம் என்னடா மனுஷனுங்க, இப்படி குப்பை கொட்டிட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கீங்களாடா, நீங்கள் நல்லா இருப்பீங்களாடா நம்மளோட அடுத்த தலைமுறை கேட்காதா? இனி மழை வெள்ளம் வந்துச்சா உடனே ஒரு வாரம் அதை பற்றி பேச வேண்டியது இல்ல. இதுதான் 2015 நடந்தது, அப்பயும் எல்லாரும் இதே தான் பண்ணாங்க. இப்ப நடந்தாலும் அடுத்த மாசம் எலெக்ஷன் வந்தா வேற ஒரு இன்சிடென்ட். இப்ப இந்த ஆர்டிகல் 370 அடுத்து வேற ஒரு சாதாரணமா நான் சொன்ன இந்த பாத்ரூம் கான்செப்ட் தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். மேட்ல இருந்து பள்ளத்துக்கு போகும், பள்ளத்துல வடிகால் இருக்கணும், அந்த வடிகால் கரெக்டா அதுவுமே ஸ்லாண்டிங்கா போய் நதியில கலக்கணும், நதியில இருந்து கடல்ல கலக்கணும். இவ்வளவுதாங்க கான்செப்ட். இதெல்லாம் பெரிய டெக்னாலஜி இல்லை, பெரிய கொத்தனாருக்கு தெரியும் இந்த டெக்னாலஜி, இந்த கூமுட்டைங்களுக்கு தெரியல. இதுதான் உண்மை. எனக்கு வந்து வர்ற வெறி இருக்குது பாருங்கள். எனக்கு அந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் எனக்கு வைத்தறிச்சலாக வருது. என்ன அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா ஒரு சதுப்பு நில காட்டிலேடா குப்பை கொட்டுவீங்க, அவ்வளோ காட்டு மீறானீங்களாடா நீங்கள்? அதையும் பார்த்துக்கிட்டு நம்மளும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் ஒருத்தன் தாங்க கத்திட்டு இருக்கேன், எவனும் பேச மாட்டாங்க. இதை சமூக பூ உலகின் நண்பர்கள் கூமுட்டு பெரிய இது மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க அதிமுக பேரில். ஒருத்தன் எவனும் வாய திறக்க மாட்டான். என்னதான் பண்ணுறீங்க நீங்கள்? எவ்வளோ என்ஜிஓ இருக்குது, எவ்வளோ காசு வருது உங்களுக்கு? எனக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ காசு வருதுன்னு. ஏன்டா எவனும் பேச மாட்டேறீங்க? இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகளை பற்றி ஏன் ஒரு இயற்கையாளர்கள் கூட பேச மாட்டான்? பியூஷ் மானுஷ் 1000 பேர் நீங்கள் லிஸ்ட்டு போடுறீங்க, ஒருத்தராவது பேசுகிறாங்களா? எந்த பத்திரிகைகள் அதை பற்றி பேசுது? யார் வருத்தப்படுறான்? யார் பேசுகிறான்? ஏன் இப்படி பண்ணுறோம்? இது அரசியல் எல்லாம் கருமாந்தரத்தையும் விடுங்க. பிஜேபிக்காரன் அஸ்வத்தாம இதை பேசுகிறான்றதை மறந்துடுங்க. நீயும் மனுஷன், நானும் மனுஷன். இந்த சென்னை தான் ஒன்றையும் பிழைக்க வச்சுது, என்னையும் பிழைக்க வச்சுது. நான் லா காலேஜ் படிக்கிறதுக்காக இங்கே வந்தேன். இன்றைக்கி வரைக்கும் இந்த சென்னை தான் எனக்கு வருமானத்தை எனக்கு சோறு போடுது. எனக்கு எப்படி உளுந்தூர்பேட்டை என் ஊரோ அது மாதிரி எனக்கு சென்னை என் ஊர். எப்படா நாசம் பண்ணுறோம் நம்ம?
இது எல்லா மனுஷனும் யோசிக்கணுமா இல்லையா? இதை இந்த சென்னையிலேயே பிறந்த உதயநிதியும் ஸ்டாலினும் இதை யோசிக்க மாட்டாங்க. திமுக வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு வெறித்தனமாக அந்த நீர்நிலைகளை அழிப்பாங்க. கோயம்பேடு, அது ரியல் எஸ்டேட் வள்ளுவர் பர்பஸ்க்காக கோட்டம், அழிக்கிறாங்க. கோயம்பேடு, வள்ளுவர் கோட்டம், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, ஏகப்பட்ட பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஏரிகளுடைய சமாதி. விழுப்புரம் போய் பாருங்களேன், கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு, என்னங்க பஸ் ஸ்டாண்டு, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் எல்லாமே ஏரிங்க. மனசாட்சியே இல்லாமல் ஒரு ஏரியை அழிச்சிட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு அந்த கலெக்டர் வந்து தீர்ப்பு சொல்லுவார். ஒருத்தன் குடியானவன் வந்து ஏரி ஓரத்தில் ஒரு கீத்து கொட்டையை போட்டிருப்பான். தம்பி நீ ஏரி புறம்போக்கு ஆக்கிரமிச்சிட்டப்பா அப்படின்னு கலெக்டர். நீ என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க? நீ உட்காந்துக்கிட்டே ஏரிப்பா. மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஏறிங்க, அங்கே உட்காந்து ஜட்ஜஸ் எல்லாம் தீர்ப்பு, நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிக்கக்கூடாது. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இங்கே யாருக்கும் வெக்கம் இல்லை, யாருக்கும் அசிங்கம் இல்லை, யாருக்கும் குற்ற உணர்வு இல்லை. குற்ற உணர்வு கூட இல்லாமல் நம்ம இயற்கை அழிச்சிட்டு இருக்கோம். இப்போ பேசுவோங்க, அடுத்த ஒரு 5 நாள் ஏதாவது பிக் பாஸ் இல்லை ஏதாவது ஒரு கருமாந்திரம் ஏதாவது ஒன்று வந்தால் அடுத்த விஷயத்தை விட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த தலைமுறை நம்மளை மன்னிக்காது. அடுத்த தலைமுறை நம்முடைய குழந்தைகள் இந்த மண்ணில் வாழறதுக்கு இந்த மண் தகுதி உள்ளதாக இருக்காது. சார், இந்த மழையை தாண்டி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள இந்த கருவறைக்கு வெளியில ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அங்கே நடை சாத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஸ்ரீரங்கம் கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கிறது. உடனே ஹெச்ஆர்என்சி ஒழிக, ஹெச்ஆர்என்சியை நம்ம கலைக்கணும் அப்படின்ட்டு அந்த உடனே ஹெச்ஆர்என்சி பக்கம் தாவிட்டீங்க. ஒரு காவலர் 3 செக்யூரிட்டி பண்ண ஒரு அட்டூழியத்துக்காக திடீர்னு ஹெச்ஆர்என்சியை நீங்க சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படிப்பா அது? போரில் ஒரு பையன் ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பா போட்ட போரில் விழுந்ததுக்கு இந்தியா ஏன் சேட்டலைட் விடுதுன்னு கேட்டப்பெல்லாம் பேசாமல் இருந்தீங்க. லாஜிக்கே இல்லாமல் பேசினப்பெல்லாம் பேசாமல் இருந்தீங்க. இது லாஜிக்கான ஒரு கேள்வி. நான் பக்தர், நான் கோயில் நான் தான் கட்டினேன், என்னுடைய வரியில் தான் அந்த கோயில் நடக்குது, நான் உண்டியலில் போடுற காசில் தான் நீ சொன்ன செக்யூரிட்டிக்கு சம்பளம் போகுது, என் காசில் தின்றான் அந்த ஆள், அவன் எப்படி என் மேலே கை வைப்பான்? அவன் எப்படி என் மேலே கை வைப்பான்? பதில் சொல்லு. அவனுக்கு யார் சோறு போடுறா? நான் சோறு போடுறேன், எனக்கு வேலை செய்கிறதுக்கு அவன் இருக்கான், அவன் எப்படி என் மேலே கை வைப்பான்? என்ன நீ பேசுகிற லாஜிக்கு? பக்தர்களை அடித்து ரத்தம் வந்து சாமி மொழி அங்கே ரத்தம் சிந்திருக்கு. கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட்டாங்களாம். என்ன பின்னா அலோலையா போடணுமா? என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மொழி கோவிந்தா கோஷம் போடாமல் வேறு என்னப்பா கோஷம் போடுவாங்க? இன்னைக்கால ஒரு நியூஸ் சேனல் போட்டிருந்தாங்க. வேற என்ன நடந்தாப்பா உனக்குலாம் சொரணம் வரும்? இந்துக்களுக்கெல்லாம் வேற என்ன நடந்தால் சொரணம் வரும்? இன்னைக்கு ஒருத்தன் அடித்து ஒருத்தன் மண்டையை உடச்சி அவன் ரத்தம் சிந்தி பெருமாள் மொழி உட்காந்துருக்கான். அதை பார்த்தும் உனக்கு சொரணம் வரலன்னா வேற என்ன பண்ணால் உனக்கு சொரணம் வரும்? என்ன பண்ணால் சொரணம் வரும் இந்த இந்துக்களுக்கு? இன்னும் என்ன நடக்கணும் உங்களுக்குலாம்? சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா? இல்லை கேட்குறேன், சோத்தில் உப்பு போட்டு தான் இந்துக்கள், தமிழ்நாட்டு இந்துக்கள் சாப்பிட்றீங்களா? உண்மையிலே சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? சோத்தில் உப்பு இருக்கா? ஏன்னா நடராஜருக்கு முன்னாடி கோவிந்தா கோஷம் போட்டதுக்கு ஒரு போலீஸு 3 செக்யூரிட்டி நாய் அடிக்கிற மாதிரி அடித்து மண்டையை உடச்சி ரத்தம் வர வச்சு பெருமாள் முன்னாடி ஒருத்தன் ரத்தம் வந்து கிடக்குறான். என்ன கேள்வி இதெல்லாம்? எப்படி இங்கே இருக்கிற இந்துக்கள்லாம் தூங்குறீங்க? எப்படி உங்களுக்குலாம் தூக்கம் வருது? இப்போ பாரு, இவ்வளோ நேரம் நான் பள்ளிக்கரணையை பற்றி பேசுனா, கூவம் நதியை பற்றி பேசுனா, அடையாரை பற்றி பேசுனா, அதை பற்றி ஒருத்தன் பேச மாட்டான். இந்த வீடியோக்கு வீடு வந்து நீங்கள் என்ன எப்போ பாரு மதத்தை பற்றி பேசுகிறீங்க? நாம் இயற்கையை பற்றி பேசும்போது நீ காதை முடிக்கிற, நான் மக்களை பற்றி பேசும்போது நீ காதை முடிக்கிற, என் தலைவன் எண்மண் என் மக்கள்னு ரோடாக சுற்றும் போதெல்லாம் நீ கண்ணை முடிக்கிற. மதத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு தர்மத்தை அழிக்கிறேன்னு நான் பேசும்போது நீ என்ன இந்திய தர்மத்தை பற்றி பேசுகிற? புண்ணாக்கு, நான் எல்லாத்த பற்றியும் தான்டா பேசுகிறேன், நீ தான் இங்கே வந்து மட்டும் கமெண்ட் பண்ணுற. வேற எதை பற்றியும் அவனுக்கு கமெண்ட் பண்ண மாட்டானுங்க. இதை விட வேற என்னப்பா அட்ராசிட்டி நடக்கணும் நீ சொல்லுப்பா? இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கோயிலில் வந்து நடுவில் பில்டிங் கட்டி ஏசி ரூம் போட்டு உட்காந்துருக்காரு ஈவோ. அவர் அந்த ஆள்ல இருந்து இன்னைக்கு அடித்து மண்டையை உடைச்சான செக்யூரிட்டி, அவன் வரைக்கும் நான் உண்டியலில் போடுற காசு தான் தின்னிட்டு இருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சோறு போடுற தெய்வங்கள் நாங்கள் பக்தர்கள். நீங்கள் நாங்கள் வராமல் பக்தர்கள் கும்பாபிஷேகத்துக்கு வரோட, பக்தர்கள் கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடாதுன்னா அப்போ கோயில் எதுக்கு கும்பாபிஷேகம்? யாருக்கு நடக்குது? ஒரு கோயிலில் பண்ணாங்களா? எத்தனை கோயிலில் பண்ணாங்க? கும்பாபிஷேகத்துக்கு பக்தர்கள் அனுமதி இல்லை சொன்னாங்களா? இதில் என்ன நடந்தது? காசு வாங்கிட்டு போகிறவங்கலாம் போயிட்டுருக்காங்க. இவங்க சபரிமலைக்கு போயிட்டு வர்ற பக்தர்கள், இவங்களுக்கு அனுமதி இல்லை. இவங்க கேட்குறாங்க, இதுக்கு அடித்து மண்டையை உடைக்கிறானுங்க. யார் அப்போ முட்டு கோயில்? யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா? இது மாதிரி நீ போய் ஒரு சர்ச்சுக்குள்ளே பூந்து அடிச்சிரியா? தீவிரவாதி ஒருத்தர் மசூதிக்குள்ளே போனாருன்னா அந்த மசூதிக்குள்ளே அந்த போலீஸ் போகிறதுக்கு இதே தமிழ்நாட்டில் போலீஸ் எவ்வளோ யோசிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்துக்கள்னா என்னப்பா? நாங்களாம் என்னப்பா 2ஆம் தர குடிமக்களாப்பா? எங்களுக்கெல்லாம் உரிமையே கிடையாதா? எங்களுக்கெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்ட அடிப்படை உரிமையே கொடுக்கலையா?
தெரியாமல் தான் கேட்குறேன். நீ 1000 கருமாந்திர லாஜிக் சொல்லிட்டு போப்பா. எங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கா இல்லையா? நாங்களும் ஓட்டு போடுறோமா இல்லையா? நாங்கள் வரி செலுத்துகிறோமா இல்லையா? நாங்கள் தானே அதிகமாக வரி செலுத்துகிறோம். எங்கள் வரியை வச்சு தானே எல்லாம் உட்காந்து தின்றீங்க. இப்போ 4000 கோடி ஆட்டையை போட்டிங்களா, எல்லாம் எங்கள் வரி பணம் தானே. இப்போ கோயிலை கொள்ளையடிச்சு எல்லாரும் நல்லா உட்காந்து சாப்பிட்றீங்களே, சேகர் பாபு காருக்கு பெட்ரோலை நாங்கள் தானே போடுறோம். எங்களுக்கு என்னதான் இதுக்கு என்னதான் இதுக்கு என்னதான் விடிவு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கோயிலுக்குள்ளே வந்து இவ்வளவு அட்ராசிட்டியை, அராஜகத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை ஒரு அரசாங்கம் நடத்த முடியும்னு சொன்னால் அப்போ இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களா இல்லையா? பிள்ளையார் ஊர்வலம் போனால் பிள்ளையார் அடித்து மூக்கை உடைச்சிடுறீங்க. பிள்ளையார் ஊர்வலம் போக முடியல. பிள்ளையாரை வச்சு பிள்ளையார் கோயிலில் கும்பிட்டதுக்கு அரியலூரில் உள்ள பொண்ணு ஒரு கிராமத்தையே அத்திப்பட்டியில் இந்த சிட்டிசன் படத்தில் வர மாதிரி அடித்து துவம்சம் பண்ணிங்க. பொம்பளை பிள்ளைங்க குழந்தைங்கன்னு பார்க்காம கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அடிச்சிங்க. அப்பயும் இங்கே கேட்குறது நாதி கிடையாது. இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் மடி கோவிந்தா கோஷம் போட்டாலும் ஒருத்தன் மண்டையை உடைக்கிறீங்க. கும்பாபிஷேகத்துக்கு நீங்களாம் வரக்கூடாதுறாங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பிஜேபிக்காரன் பேசினா உங்களுக்கு மதத்தை தவிர வேறு எதுவும் பேச தெரியாதுன்னா பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்குறீங்க கமெண்ட்டில் வந்து. என்னதாண்டா உங்களுக்குலாம் பிரச்சனை? இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலாம் நான் வந்து இதுவெல்லாம் பேச முடியாதுப்பா. இந்துக்கள் இன்னும் என்ன நடந்தால் அவங்களுக்கெல்லாம் சொரணம் வரும். என்னைக்கு சோத்துல உப்பு போட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நீங்க பண்றது ஒரு விதமான வெறுப்பு பிரச்சாரம் மாதிரி இல்லையா? சோத்துல உப்பு போட்டு சாப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் யாரை சொல்கிறேன்? நான் என்னைக்காவது கிறிஸ்தவ பெருமக்களையோ இஸ்லாமிய பெருமக்களையோ தவிர அபாண்டமாக பேசி நீ பார்த்துருக்கேன்? நான் பார்த்தது இல்லை சார். பார்த்தது இல்லைல்ல. நான் என்னைக்கா கிறிஸ்டியா முஸ்லீமாக திட்டிருக்கேனா? நான் என்றைக்குமே இந்துக்களை தானே திட்டுறேன். அப்புறம் என்ன? இந்துக்களை மட்டுமே. நான் இந்து தானே. ஆமா. அப்புறம் என்ன? அப்போ திமுக ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நாங்களும் இந்து தான், அதனால இப்படி. ஆமாம், இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஈவேராமசாமிட்டு வச்சுக்கோங்க. என்ன இப்போ அவர் வந்து இந்துக்கள்லாம் சொரணம் இல்லாமல் இருக்கணும், இந்துக்கள்லாம் இந்து விட்டு மதம் மாறணுன்றதுக்காக பண்ணார். நான் இந்துக்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொரணம் வேணுன்றதுக்காக இதை ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன இப்போ இன்னைக்கால ஒரு நியூஸ் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த கோவிந்தா கோஷம் சக பக்தர்களுக்கு ரொம்ப இடையூறா இருந்தது. கோவிந்தா கோஷம் அல்லேலூயா போட்டுருக்கணுமா? அல்லாஹ் அக்பர் போட்டுருக்கணுமா? பெருமாள் கோயிலில் போய் கோவிந்தா கோஷம் போடாமல் வேறு என்னப்பா போடுவாங்க? எனக்கு புரியல. அது எப்படி மற்ற பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கும்? யோசிங்கப்பா, எப்படிப்பா இடையூறாக இருக்கும்? நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க. அதான்ப்பா, எப்படிப்பா போடுறாங்க? எப்படிப்பா அந்த நியூஸ்லாம் டைப் பண்ணும்போது, இந்த லே அவுட் டிசைன் பண்ணும்போது கூசாதாப்பா இப்படிலாம் ஒரு நியூஸ் போடுறமேன்னு உடனுறவாகவே இருக்காதா? பெருமாள் கோயில் முன்னாடி பெருமாள் முன்னாடி கோவிந்தான்னு கோஷம் போட்டதில்ல, மற்ற பக்தர்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களாம் யார்? அப்போ அவங்களாம் என்ன கோஷம் போட்டாங்க? கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஜெய் ஸ்ரீராம்னாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது, பெருமாள் கோயிலில் ரங்கநாதர் கோயிலில் போய் கோவிந்தானாலும் பிடிக்க மாட்டேது. நான் எங்கே தாண்டா போய் கோவிந்தா கோஷம் போடுறது? இது நாங்களாம் எங்கடா போய் ஊந்து இந்த பள்ளிக்கரையில் குப்பை கொட்டுற மாதிரி எங்களையும் கொண்டு கொட்டுருங்களாண்டா. நாங்களும் செத்து போயிடுறோம் இந்துக்கள்லாம். வேறு எங்கே தானே நாங்கள் போவோம்? பிள்ளையார் கோயிலில் வச்சு கும்பிட்டா வந்து அடிக்கிறீங்க, மண்டையை உடைக்கிறீங்க, குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அடிக்கிறீங்க. பிள்ளையார் நாங்கள் ஒரு ஊரில் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஒரு நாள் நாங்கள் ஊரில் எடுத்துகிட்டு போகிறோம், பிடிக்க மாட்டேது. இப்போ வரும் தம்பி, நியூ இயர் வரும்பா, ஊருப்பட்ட பட்டாசு வெடிப்பானுங்கப்பா. ஒரு நாய் கவலைப்படாது. நியூ இயருக்கு வெடிக்கிற பட்டாசுலாம் மாசே வராதுப்பா. ஒரு நீதிமன்றம் ஆர்டர் போடாது, ஒரு சமூக ஆர்வலர் வரமாட்டான். இந்த காக்கா குருவிலாம் பயப்படுதுன்னு ஒருத்தர் பேசின்னு சுற்றிட்டு இருந்தார். அவரெல்லாம் பாரு நியூ இயருக்கு வீட்டில் கேக் வெட்டி ஜாலியாக கொண்டாடுவார். யாரை சொல்கிறேன் சொல்லு யாரை சொல்கிறேன் சொல்லுப்பா, உனக்கு தான் தெரிஞ்சிச்சே. சீமானை தான் சொல்கிறேன். அவர் நியூ இயருக்கு பேசுவாரா பாரு? பேசவே மாட்டார். தீபாவளிக்கு தான் பேசுவார். ஆடு பயப்படுது, மாடு பயப்படுது, குருவி பயப்படுது, கொக்கு பயப்படுது. இதே சீமான் தான் மாட்டை எதுக்கு வளர்க்குறேன் தெரியுமா? வளர்க்குறதே வெட்டி திங்கிறதுக்கு தான். பேசினாரா இல்லையா? இப்போ நியூ இயருக்கு எந்த பாஷையில் பேசுகிறாரு நீ பாரு. நியூ இயருக்கு வேணா பாரு, பேசிட்டாருன்னா நான் உனக்கு 500 ரூபா ஜிபேயில் போடுறேன், உனக்கு எனக்கு பெட்டு. நியூ இயருக்கு வெடிக்கிற பட்டாசை பற்றி இங்கே ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஆனால் தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசை பற்றி எல்லாம் பேசுவோம். சார் சுப்ரீம் கோர்ட்டே தானே சார் பேன் பண்ணாங்க, இவங்க சீமான் ஒன்று பேன் பண்ணலையே. சுப்ரீம் கோர்ட்டுமே நியூ இயருக்கு பற்றி பேச மாட்டேதேப்பா. நியூ இயருக்கு வெடிக்கிற பட்டாசை பற்றி மாசை பற்றி ஏன் வந்து உச்சநீதிமன்றம் பேச மாட்டேது? மேபி அந்த பெருமளவில் நியூ இயர்ல வெடிக்காம இருக்காங்க, தீபாவளினா பெருமளவில் வெடிக்கிறாங்க. அந்த அதுலேயும் மாசு வருதா இல்லையா? அதை பற்றி பேசணுமா இல்லையா? ஏன் பேசலை? சமம் தானே. இங்கே மட்டும் 1 ஹவர் விடுறீங்க, அங்கே ஒரு 1/2 hour விடுங்க, கம்மியாக தானே வெடிக்கிறாங்க. பிள்ளையார் ஊர்வலத்தை பற்றி பேசுனீங்க. இந்த பிள்ளையார் ஊர்வலம் பொறுத்த வரைக்கும் நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கிடையாது. இந்த RSS காரங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கறி குழம்பு கொடுத்தா எதிர் வீட்டில் அப்பாஸ்ன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பிட மாட்டாங்க. சும்மா இந்த பாரு, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் புகைப்பட்டியில் எதிர்த்த வீடு முஸ்லீமு, புரியுதா? தீபாவளிக்கு கறி குழம்பு நாங்கள் செஞ்சால் கொடுத்தா எங்கள் முன்னாடியே சாப்பிடுவாங்க.
இப்போ நீ கூட சாப்பிட்றாங்களா பாப்பா இஸ்லாமியர். இல்ல அவங்க ஹராம் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்போ எல்லாம் ஹராம். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹராம் இல்லையா? இல்ல நீங்க படைச்சிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஹராம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படைச்சிட்டு கொடுக்கலையா? 20 வருஷத்துக்கு முன்னாடி என் கிறிஸ்தவ நண்பனுக்கு நான் எல்லாம் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். சகாராஜிக்கு நான் ஊட்டி விடுவேன். இப்போயும் அவனுக்கு நான் ஊட்டி விடுவேன், சாப்பிடுவான். அது வேற விஷயம். இப்போ கிறிஸ்டின்ஸுக்கெல்லாம் படிச்சுட்டு கொடுத்தா சாப்பிட்றாங்களா? அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவன் வேற, இப்போ இருக்கிற கிறிஸ்தவன் வேறையா? புதிய ஏற்பாடு வெர்ஷன் 2.0 வந்துச்சு சார். இந்த கேள்வி என்னன்னா, இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்போ சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பேசினதில்ல, கோன் ஸ்பீக்கர் வைக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்களா? கூம்பு வடிவ ஒளிபெருப்பு பாக்ஸ் தான் இஸ்லாமிய பெருமக்களுடைய அந்த மசூதியில் இருக்குது, அதை வைக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் போட்டுச்சா? எங்கேயுமே ஃபாலோ பண்ணல. ஏன் அப்புறம் என்ன பண்ணீங்க? பட்டாசு வச்ச சின்ன பசங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுறீங்க. ஒரே ஒரு மசூதியில் அந்த கோன் ஸ்பீக்கரை கைட்டுங்க பார்ப்போம். என்னப்பா எங்களுக்கெல்லாம் அடிப்படை உரிமைகள் கிடையாதா? ஈக்குவாலிட்டிலாம் கிடையாதா? நாங்கள் நம்ம நிகழ்ச்சிவானுங்களா? கேள்வி வருமா வராதா? இல்ல சார், இந்த RSS தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க புகுத்தி இங்க மதக்கலவரத்தை ஒன்று பண்ண ட்ரை பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா சொல்றேன் கேளு, விநாயகர் சதுர்த்திங்கிறது RSS பண்ணல, திலகர் பண்ணார். மதக்கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு பண்ணல. எதுக்கு பண்ணார் சொல்லு பார்ப்போம்? சுதந்திர போராட்டத்தப்ப ஒரு ஒற்றுமையை வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்கு பண்ணார். அப்ப வெள்ளைக்காரனும் விநாயகர் சதுர்த்தியை பார்த்து பயந்தான். இந்த வெள்ளைக்கார அடிவருடி திமுகவும் அதை பார்த்து பயப்படுது. புரியுதா? இவங்க வெள்ளைக்காரங்களுடைய சித்தாந்த வாரிசுகள் தானே. இந்த நாட்டில் விட்டு வெள்ளைக்காரன் போகும்போது எங்கள் ஊரை மட்டும் விட்டு போகாதீங்க, எங்கள் ஊரை மட்டும் நீங்களே இங்கிலாந்துலேருந்தே ஆட்சி பண்ணுங்கள், உங்களுக்குலாம் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னவங்க தானே. சைமன் கமிஷனை இந்தியா முழுசும் எதிர்த்தப்ப கட்டி பிடிச்சி வரவேற்றுறவங்க தானே. அதனால் வெள்ளைக்காரன் இப்போ எதை பார்த்து பயந்தானோ அதே பார்த்து திமுக காரனும் பயப்படுறோம். சார், இந்த விநாயகர் அப்படிங்கிறது தமிழ் கடவுளே கிடையாது, மலேசியா கடவுள் இல்லை. ஒவ்வொரு தமிழ் குழந்தையும் ஃபஸ்ட்டு என்ன படிக்கும்? உனக்கு கல்யாணம் ஆகலை இல்லையா? இல்லை சார். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய நீ தமிழ் படிக்க வைக்கிற. ஃபஸ்ட்டு தமிழில் என்ன படிக்கும் சொல்லு? ஆக்காங்காச்சான்னு அது எழுத்து. அடுத்து தான்ப்பா எழுத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அம்மா என்னம்மா படிக்கும் சொல்லுங்கம்மா? ஆத்திச்சூடியா? ஃபஸ்ட்டு ஆத்திச்சூடி. ஃபஸ்ட்டு ஆத்திச்சூடி. ஸ்கூலில் தான் சொல்லி கொடுக்குறேன். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு. சினம். வெரி குட். ஆத்திச்சூடி ஞாபகம் பேர் வந்து சொல்லு. ஏன்னா அது ஆத்திச்சூடின்னு நீங்கள் சொல்லுங்க. தெரியலையா? பரவாயில்ல, தெரியாது, தப்பு கிடையாது. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி தொழுவோம் யாமே அப்படிங்கிறது அந்த ஆத்திச்சூடியினுடைய கடவுள் வாழ்த்து. அந்த கடவுள் வாழ்த்தை சுருக்கி வேறு ஆத்திச்சூடின்னு வச்சிட்டாங்க. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி தொழுவோம் யாமே அறம் செய்ய விரும்பு 60 சினம். இதுதான் ஆத்திச்சூடி. புரியுதா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இது யார் சொன்னாங்க? யார் அந்த தெய்வம் கேட்குறேன். சொல்கிறேன். ஆத்திச்சூடி அமர்ந்தனா இந்த சிவபெருமான் நெத்தியில் இது பெருநிலா கட்டிருக்காருல்ல, அந்த தெய்வத்தினுடைய மனதில் அமர்ந்த விநாயகப் பெருமானை நாம் எண்ணி தொழ வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாடலினுடைய அர்த்தம். தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் முதலில் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டுத்தான் தமிழை படிக்க துவங்குகிறது என்று சொல்லும் பொழுது விநாயகர் தமிழ் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் முட்டா பயலா இல்லையா? பதில் சொல்லு. முட்டா பயலா இல்லையாப்பா? அவங்க புரிதல் இல்லாமல் சொல்லியிருக்கலாம். முட்டா பயலா இல்லையா சொல்லு. அறிவு குறைபாடு உள்ளவர்களா இல்லையா? சரி, உனக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அறிவு குறைபாடு உள்ளவர்களா இல்லையா? தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் முதல்ல பிள்ளையார அவையார் சொல்கிறாங்களா? தமிழ் மூன்றும் தான் யாரை கேட்குறாங்க? கரிமுகத்து தூமணியே. அது யாரைப்பா கேட்குறாங்க? பிள்ளையார் தானே கேட்குறாங்க. அப்புறம் சங்கத்தமிழ் மூன்றையும் தான் அவையார் போய் யார்கிட்ட கேட்குறாங்களாம்? பிள்ளையார்கிட்ட கேட்குறாங்களாம். ஆனால் பிள்ளையார் தமிழ் கடவுள் இல்லையா? அவர் இந்தோனேஷியா இது அரப் கண்ட்ரிஸ்லேருந்து வந்தார். கூமுட்ட மாதிரி ஏதாவது பேசுவாங்கப்பா. அதெல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. பிள்ளையார் தமிழ் கடவுள் தான். ரொம்ப நன்றி சார். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி சார். தேங்க்யூப்பா. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.